வணக்கம். இது உங்கள் ஜாப் 360 தமிழ். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, டிஎன்யூஎஸ்ஆர்பி பிசி எக்ஸாமுக்கான ரிசல்ட் எப்போ வரும், அல்லது ரிசல்ட் வருமா, ஓவரால் ரிசல்ட் வருமா, எலெக்ஷனுக்கு முன்னாடி தருவாங்களா அப்படின்ற மாதிரி நிறைய பேருக்கு டவுட்ஸ் இருக்குது. அதை பற்றின இம்பார்ட்டண்டான ஒரு அப்டேட் பார்க்க போகிறோம். அது கூடவே எஸ்ஐ ரிசல்ட் எப்போ வரும், எஸ்ஐ ரிசல்ட்டில் ஏதாவது மாற்றங்கள் இருக்குமா அப்படின்ற மாதிரி கேள்வி கேட்குறீங்க. எஸ்ஐ ரிசல்ட்டை பொறுத்தளவுக்கு நமக்கு ஒரு கொஷனுக்கு மார்க் தரது வந்து கன்ஃபார்ம் ஆகியிருக்கு. ஸோ ஒரு கொஷனுக்கு கண்டிப்பாக மார்க் வரும். பட் இதனால் கட் ஆஃபில் எந்த சேஞ்சஸோ அல்லது நமக்கு கொடுத்த அந்த ரிசல்ட்டில் அந்த கேண்டிடேட்டில் எந்த சேஞ்சஸோ இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா ரொம்ப டிஃப்ரென்ஸ்லாம் ஒன்றுமே இருக்காது. ஒரு கொஷனுக்கு ஒரு மார்க் தர போகிறாங்கன்னா ஒரு 0.5 மார்க் வந்து எக்ஸ்ட்ரா ஆட் ஆக போகுது, அவ்வளோதான். ஸோ ஆல்ரெடி கட் ஆஃபில் இருக்கவங்களுக்கு இது வந்து யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். பட் வந்து இதனால் ரொம்ப பெரிய மாற்றம் எதுவுமே வரப்போகிறது இல்லை. இப்போ பிசி எக்ஸாம் பார்க்கலாம். பிசி எக்ஸாமை பொறுத்தளவுக்கு ஒரு 3 மார்க் ஆட் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. ஆல்ரெடி பிசி எக்ஸாமில் நமக்கு ரிசல்ட் கொடுத்து ஃபிசிக்கல் முடிஞ்சு ஃபிசிக்கலுக்கு வந்து ஓவரால் ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். பட் இப்போ இந்த 3 மார்க்னால ஏதாவது டிஃப்ரெண்ட் வருமானு பார்த்தா கண்டிப்பாக டிஃப்ரெண்ட் வரும். யாருக்கு வரும்னு பார்த்தீங்கன்னா, பார்டர் ரேஞ்சில் இருக்கவங்க கட் ஆஃபில் உள்ள கொஞ்சம் தள்ளி வர போகிறீங்க. ஆல்ரெடி வந்து பார்டருக்கு கொஞ்சம் தான் வெளியே இருக்கிறீங்க அப்படின்னா நீங்களுமே பார்டரில் வர போகிறீங்க. பட் ஆனால் நிறைய யூடியூப் சேனல் சொல்கிறது என்னென்னா, இதுக்கப்புறம் வந்து ரிசல்ட் தர மாட்டாங்க, ஆல்ரெடி ஃபிசிக்கலாக முடிச்சிட்டாங்க, அதனால் யாரும் உள்ளே இன்க்ளூட் ஆக போகிறது இல்லை அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. பட் நமக்கு கோர்ட்லேருந்து அந்த ரிசல்ட்டில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அவங்களோட லாஸ்ட் லைனில் என்ன மென்ஷன் பண்ணியிருந்தாங்க, நம்ம சேனல் டிஎன்எஸ்ஆர்பி பிசி எக்ஸாமுக்கான அந்த கோர்ட் ஆர்டர் வந்துச்சு இல்லை, லாஸ்ட்டாக அந்த கிரேஸ் மார்க் தருது, அதுக்கான வீடியோ போடுங்க. அதில் நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். ஒரு 3 கொஷின் 3லேருந்து 5 கொஷின் சொல்லி அதில் எல்லாருக்குமே அந்த 3 கொஷனுக்கு மார்க் தரதாக சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் லாஸ்ட் லைனில் எஃப்ன்ற அந்த காலத்தில் என்ன கொடுத்துருந்தாங்கன்னா, இந்த மார்க்கெல்லாம் நீங்கள் கன்சிடர் பண்ணி ரிசல்ட் வந்து அறிவிங்க, அதுக்கப்புறம் உங்களோட ப்ராசஸ் என்னதோ ஆஸ் பர் த லா டிஎன்யூஎஸ்ஆர்பி என்னெல்லாம் பண்ணுவீங்களோ அதை நீங்கள் பண்ண ஆரம்பிங்க அப்படின்னு தான் கொடுத்துருந்தாங்க. ஸோ ரிசல்ட்டுன்னு தான் வந்து கோர்ட் ஆர்டர்லேயே மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. அதனால நிறைய யூடியூப் சேனல் சொல்கிறது என்னென்னா, ரிசல்ட் வைக்க மாட்டாங்க, இவ்வளோ ப்ராசஸ் முடிஞ்சதுக்கப்புறம் எதுக்கு ரிசல்ட் வச்சு ரிட்டன் எப்படி வந்து எல்லாரையும் கூப்பிடுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. பட் அது கிடையாது. எல்லாரையும் வந்து ரிட்டன் ஃபிசிக்கல் கூப்பிட மாட்டாங்க. அது ரிசல்ட்டில் யாரெல்லாம் உள்ளே வராங்களோ அவங்களுக்கு மட்டும் தனியாக கூட ஃபிசிக்கல் கண்டக்ட் பண்ணுறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ கோர்ட் ஆர்டரை மீறி திரும்பியும் வந்து ஓவரால் ரிசல்ட் வந்து தரமாட்டாங்க. அப்படி தந்தாலுமே வந்து அவங்க சைடில் தான் ப்ராப்ளம் வரும். ஏன்னா யாராவது ஒருத்தவங்க ரிட்டனுமே கேஸ் போடுவாங்க. கோர்ட்டோட ஆர்டரை வந்து மென்ஷன் பண்ணி இப்படி ரிசல்ட்டுன்னு கோர்ட்டில் கொடுத்துருக்காங்க, அதை மீறி வந்து எப்படி டிஎன்யூஎஸ்ஆர்பி செயல்படலாம் அப்படின்ற மாதிரி ஒரு கேஸ் வரும்னு டிஎன்யூஎஸ்ஆர்பிக்குமே தெரியும். ஸோ எல்லா ப்ராசஸுமே வந்து கோர்ட் ஆர்டர் படி தான் நடக்கும். அதே மாதிரி இந்த டைமும் கண்டிப்பாக ரிசல்ட் தந்து தான் நமக்கு நெக்ஸ்ட்டு ஓவரால் ரிசல்ட்டு தரப்போகிறாங்க. இப்போ இந்த ரிசல்ட் தரப்போகிறதுனால ஆல்ரெடி வந்து ஃபிசிக்கல் முடித்தவங்களுக்கு எந்த சேஞ்சஸுமே இருக்க போகிறது கிடையாது. நீங்கள் ஃபிசிக்கல் முடிச்சிட்டிங்க, உங்களுக்கும் அந்த 3 மார்க் ஆட் தான் ஆக போகுது. இப்போ பார்டரில் ஒரு ஆள் இருக்காங்க, அதாவது கட் ஆஃப்க்கு வெளியே ஒரு ஆள் இருக்காங்க, அவங்களுக்கு 3 மார்க் ஆட் ஆகுதுன்னா, நீங்கள் பார்டரில் அல்லது கட் ஆஃப்குள்ளே இருக்கீங்கன்னா உங்களுக்கும் அதே 3 மார்க் ஆட் ஆக தான் போகுது. ஸோ நீங்களும் கட் ஆஃபில் உள்ளே தள்ளி போயிடுவீங்க, அதாவது நல்ல ஸ்கோர் பண்ணி வச்சுருப்பீங்க. அதனால் ஆல்ரெடி வந்து ஃபிசிக்கல் முடித்தவங்க நிறைய பேர் கேட்கிங்க, ரிசல்ட் வைப்பாங்களா அல்லது ஃபிசிக்கல்லாம் ரிட்டன் கண்டக்ட் பண்ணுவாங்களா அப்படின்னு கேட்கிங்க. ரிட்டன் கண்டக்ட் பண்ணுறதுக்கு சான்ஸே கிடையாது. ஏன்னா வந்து ஃபிசிக்கல்ன்றது பண்ணுறவங்களுக்கும் டிஎன்யூஎஸ்ஆர்பி கண்டக்ட் பண்ணுற டிஎன்யூஎஸ்ஆர்பியும் ரொம்ப டிஃபிகல்ட்டானது தான். ஏன்னா வந்து நிறைய பிசிஸ், நிறைய ஹையர் பொசிஷனில் இருக்க எல்லா ஆஃபீஸர்ஸுமே வந்து அந்த ஃபிசிக்கலில் வந்து கண்டக்ட் பண்ணும்போது அந்த இடத்துல இருக்கணும், அது கூடவே வந்து வீடியோ ரெக்கார்ட் பண்ணணும் அப்படின்னு நிறைய ப்ராசஸ் இருக்குது. ஸோ ஆல்ரெடி முடிஞ்சிருச்சு உங்களுக்குலாம் அப்படின்னா நீங்கள் கவலையே படாதீங்க, உங்களோட ப்ராசஸ் முடிஞ்சிருச்சு. இனிமேல் எல்லாமே டிஎன்யூஎஸ்ஆர்பி வந்து கோர்ட் சைட்லேருந்து வர ஆர்டர் படி டிஎன்யூஎஸ்ஆர்பி தான் பண்ண போது தவிர்த்துட்டு நீங்கள் இனிமேல் அந்த ப்ராசஸில் ஏதாச்சும் இன்க்ளூட் ஆக முடியுமா? எதுலேயுமே ஆக முடியாது. உங்களோட வேலை என்ன, எக்ஸாமுக்கு படிச்சிங்க, எக்ஸாம் நல்லா பண்ணிங்க, நீங்கள் கட் ஆஃப்கில் வந்திருக்கீங்க. ஸோ உங்களோட அதுக்கப்புறம் உங்களோட ஃபிசிக்கலும் முடிச்சிட்டிங்க. அதனால் உங்கள் ப்ராசஸ் எல்லாமே, உங்கள் சைட் ப்ராசஸ் எல்லாமே முடிஞ்சிருச்சு. இனிமேல் ப்ராசஸ் என்னென்னா டிஎன்யூஎஸ்ஆர்பி தான் பண்ண போகுது. அது ஏதாவது தவறாக பண்ணிச்சுன்னா ரிட்டனுமே கோர்ட்டில் கேஸ் தான் பண்ணுவாங்க. ஸோ அதனால் கண்டிப்பாக ஓவரால் தர மாட்டாங்க, ரிசல்ட் அறிவிச்சு தான் ஓவரால் தருவாங்க. அந்த ரிசல்ட்டில் வந்து மேபி அந்த பார்டரில் இருக்கிறவங்க, அதாவது பார்டருக்கு வெளியே இருக்கிறவங்க பார்டருக்கு வரதுக்கு சான்சஸ் இருக்குது அந்த 3 மார்க்னால. அது கூட இன்னும் சில பேருக்கு டவுட்னா, எப்போ தருவாங்க ரிசல்ட், ஏன் இன்னும் ரிலீஸ் பண்ணலை, போர்டே இப்படி தான் இருக்குமா அப்படின்ற மாதிரி நிறைய பேர் கமெண்டில் கேட்கிங்க. கோர்ட் ரிசல்ட் தந்து எவ்வளோ நாள் ஆச்சு, இன்னுமே எதுக்கு ரிசல்ட் வந்து தரமாட்டிக்காங்க அப்படின்னு கேட்குங்க. இப்போத்துக்கு வந்து அவங்களுக்கு நிறைய ப்ராசஸ் வந்து ஒரு ரிசல்ட்டை பப்ளிஷ் பண்ணும்போது அதில் நிறைய ப்ராசஸ் பண்ணி தான் அப்புறம் ரிசல்ட் பப்ளிஷ் பண்ண முடியும். அந்த டைமில் நமக்கு இப்போ எலெக்ஷன் வேறு வந்துருச்சு, எலெக்ஷனுக்கு டேட்டும் வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க. இந்த டைமில் நிறைய ஒர்க்கு எலெக்ஷன் ஒர்க்கில் இருப்பாங்களே தவிர்த்துட்டு இந்த ஒர்க் வந்து பண்ணுவாங்களா அப்படின்னு கேட்டால் கொஞ்சம் டவுட் தான். ஆனால் பண்ணணும்னு நினச்சா பண்ணலாம், ரிசல்ட்டை வந்து பப்ளிஷ் பண்ணணும்னு நினச்சா பப்ளிஷ் பண்ணலாம்.
பட் வந்து அவங்களுக்கு இருக்கிற ப்ரெஷரில் அந்த எலெக்ஷன் ப்ரெஷரில் இந்த டைமில் நமக்கு வந்து இந்த வேலையை எடுத்து பார்ப்பாங்களான்னு பார்த்தா அது ரொம்ப சந்தேகம்தான். இன்னும் சில பேர் இருக்காங்க, அதாவது இப்போதைக்கு ரிசல்ட் அறிவிக்காததுக்கு காரணம் என்னென்னா எலெக்ஷன் கொடுத்துருக்க அறிவிப்பு தான். அதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா கண்டிப்பாக ரிசல்ட்லாம் இப்போதைக்கு அறிவிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்கன்னு நிறைய பேர் வந்து தவறான இன்ஃபர்மேஷன் கொடுக்காங்க. நமக்கு எலெக்ஷன்லேருந்து வந்த அறிவிப்பு, எலெக்ஷன் கமிஷன்லேருந்து வந்த அறிவிப்பு படி என்ன சொல்லியிருந்தாங்கன்னா அலாட்மெண்ட் ஆர்டர்ஸ், நியமனம், பணி நியமனம் தான் வழங்கக்கூடாது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதில் ரிசல்ட்டை வழங்குறத பற்றி எந்த சந்தேகங்களுமே எந்த லைன்ஸுமே அவங்க கொடுக்கல. ஸோ ரிசல்ட் ரிலீஸ் பண்ணாததுக்கும் இந்த நமக்கு எலெக்ஷன் கமிஷன்லேருந்து வந்த இந்த ஆர்டரில் கொடுத்துருக்கிறதுக்கும் ஒரு சம்மந்தமுமே கிடையாது. எலெக்ஷன் கமிஷனில் இருக்க ஆர்டரில் என்ன கொடுத்துருக்காங்கன்னு உங்களுக்கு இப்போ தெளிவாக புரிஞ்சிருக்கும். அவங்க கொடுத்துருக்க அறிவிப்பில் ரிசல்ட் ரிலீஸ் பண்ணுறதை பற்றி எதுவுமே கொடுக்கல. நம்ம போஸ்டிங்க்கு அலாட்மெண்டேஷன் ஆர்டர் கொடுப்பாங்கல்ல, இப்போ உங்களுக்கு இந்த போஸ்ட் அலாட் ஆகிட்டு அப்படின்னு ஆர்டர் கொடுத்து அவங்களுக்கு போஸ்டிங்க்கான லெட்டர் கொடுப்பாங்கல்ல, அந்த லெட்டர்ஸ் தான் கொடுக்கக்கூடாதை தவிர்த்துட்டு ரிசல்ட்டை ரிலீஸ் பண்ணுறதை பற்றி நமக்கான தேர்தலுக்கான அந்த அறிவிப்பில் என்னெல்லாம் பண்ணணும் என்னெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு ஒரு அறிவிப்பு கொடுத்துருந்தாங்களா, டூ அண்ட் டோன்ட்ஸ், அதில் அதை பற்றி எதுவுமே சொல்லலை. இப்போ நம்ம டிஎன்யூஎஸ்ஆர்பி, டிஎன்பிசி இது ரெண்டுத்தையும் எடுத்துக்கும் போது நம்ம டிஎன்பிசி வந்து சேச்சுரேட்டரி பாடி தான், அதாவது சட்ட ரீதியான அமைப்பு. டிஎன்யூஎஸ்ஆர்பி எடுத்துக்கிட்டிங்கன்னா அதை மாதிரி எதுவுமே கன்சிடர் பண்ண வேண்டாம். ஏன்னா வந்து டிஎன்யூஎஸ்ஆர்பி சட்ட ரீதியற்ற, அதாவது நான் சேச்சுரேட்டரி பாடின்னு சொல்லுவாங்க. சட்ட ரீதியற்ற அமைப்பு வந்து எப்படி ரிசல்ட் பப்ளிஷ் பண்ணலாம் அப்படின்ற எதுவுமே கொடுக்கல. இவங்க வந்து உங்களோட பணி நியமனங்கள் நீங்கள் வந்து வழங்கும்போது தேர்தல் ஆணையத்துடன் முன் அனுமதி பெற வேண்டும் அப்படின்றது மட்டும் தான் கொடுத்துருக்காங்களே தவிர்த்துட்டு நீங்கள் ரிசல்ட் ரிலீஸ் பண்ணும்போது என்னெல்லாம் பண்ணணும் என்ன பண்ணக்கூடாது அல்லது ரிசல்ட் ரிலீஸ் பண்ணலாமா அப்படின்ற எந்த மென்ஷனுமே பண்ணலை. டிஎன்யூஎஸ்ஆர்பி சைட்லேருந்து இப்போவே ரிலீஸ் பண்ணணும்னு நினச்சா கூட தேர்தல் ஆணையத்திட்ட போயிட்டு ஒரு அப்ரூவல் வாங்கிட்டு அவங்க நினச்சா ரிலீஸ் பண்ணலாம். பட் அவங்களால எலெக்ஷன் ப்ரெஷர்னால தான் ரிலீஸ் பண்ண முடியலையோ தவிர்த்துட்டு எலெக்ஷனுக்காக ரிலீஸ் பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி எந்த இதுவுமே கிடையாது. அந்த மாதிரி தவறான தகவல் வந்துச்சுன்னா அதை நீங்கள் ஃபாலோ பண்ணாதீங்க. அவங்க நினச்சா பண்ணலாம், பட் அவங்களுக்கு ப்ரெஷரான ஒர்க்ஸ் இருக்குது, அதனால தான் வந்து ரிசல்ட் ரிலீஸ் பண்ணலை இப்போத்துக்கு. இப்போ உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கும். நீங்கள் ரிசல்ட், அதாவது டிஎன்யூஎஸ்ஆர்பி அண்ட் வந்து டிஎன்யூஎஸ்ஆர்பி பிசி அண்ட் எஸ்ஐ இந்த எக்ஸாம்ஸ்க்கு நீங்கள் ரிசல்ட் ரிலீஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா, டிஎன்யூஎஸ்ஆர்பி வந்து நினச்சாங்கன்னா தேர்தல் ஆணையத்திட்ட போயிட்டு ஒரு முன் அனுமதி பெற்று நம்ம பாட்டு ரிலீஸ் பண்ணலாம். அதில் எந்த டவுட்டுமே இல்லை. இந்த தேர்தலுக்கான அறிக்கையில் ஜாபுக்கான அலாட்மெண்ட் மட்டும் தான் இப்போத்துக்கு, நியமனங்கள் மட்டும் தான் இப்போத்துக்கு வழங்கக்கூடாதுன்னு கொடுத்துருக்காங்க. அதுவுமே யாருக்கு போகணும், சேச்சுரேட்டரி பாடி, அதாவது சட்ட ரீதியான அமைப்புக்கு மட்டும்தான். சட்ட ரீதியற்ற அமைப்பு எப்போனாலும் நீங்கள் ரிசல்ட் வந்து ரிலீஸ் பண்ணலாம், நீங்கள் நியமனங்கள் பண்ணலாம். அதுக்கு வந்து ஒரு முன் அறிவிப்பு மட்டும் பெற்றுக்கணும் அப்படின்றது தான் கொடுத்துருக்காங்க. நமக்கு டிஎன்யூஎஸ்ஆர்பி பொறுத்தளவுக்கு ப்ரீவியஸாக ஒரு சேர்மன் மேம் இருந்தாங்க. அவங்க இருந்திருந்தாங்கன்னா இப்போதுக்கு நமக்கு கண்டிப்பாக ரிசல்ட் வந்திருக்கும். பட் இந்த டைம் எலெக்ஷன் இருக்கிறதுனால கொஞ்சம் டிலே ஆகுது. அவங்க இருந்தாங்கன்னா எப்படியாவது தேர்வாணையத்திட்ட வந்து நமக்கு முன்னனுமதி பற்றி இப்போதுக்கு ரிசல்ட்டாச்சும் ரிலீஸ் பண்ணி யாரெல்லாம் ரிசல்ட்டில் இருக்காங்கன்னு தெரிஞ்சால் அவங்களாச்சும் ப்ராக்டிக்கலுக்கு வந்து ட்ரை பண்ண ஆரம்பிச்சிருப்பாங்க. அந்த மாதிரி ப்ராசஸ் நடந்திருக்கும். பட் இப்போ இருக்கிறவங்க வந்து அதை முன்னே எடுக்கலை. ஸோ அதனால் வெயிட் பண்ணி தான் நம்ம பார்க்கணும். எப்போ ரிசல்ட் வந்தாலும் உங்களோட ப்ராசஸ் முடிஞ்சிருச்சு. நீங்கள் உங்களுக்கான எஃபர்ட் போடுறதா இருக்கட்டும், எக்ஸாம் இருக்கட்டும், எல்லாத்தையுமே முடிச்சிட்டிங்க. ரிசல்ட்டோ அல்லது ரிசல்ட் ரிலீஸ் ஆகுதா அல்லது டைம் ஆகுதா, இது எல்லாமே வந்து டிஎன்யூஎஸ்ஆர்பி கையில் தான் இருக்குது. அவங்களோட ப்ராசஸ் தான் இன்னும் வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்களோ தவிர்த்து நமக்கு எந்த ப்ராசஸுமே கிடையாது. அதாவது ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எந்த ப்ராசஸுமே இதுக்கப்புறம் கிடையாது. நீங்கள் நல்லா எழுதிருக்கீங்கன்னா ரிசல்ட்டுக்கு வெயிட் பண்ணுங்கள். அப்படி இல்லை நார்மலாக தான் எழுதிருக்கீங்கன்னா நெக்ஸ்ட் இயருக்கான நோட்டிஃபிகேஷன்ஸ் எல்லாமே, அதாவது ஆனுவல் பிளானர் எல்லாமே ரிலீஸ் ஆயிடுச்சு. அதுக்காக நீங்கள் ட்ரை பண்ண ஆரம்பிச்சிருங்க. கண்டிப்பாக இந்த ரிசல்ட் பற்றின அப்டேட் ஏதாவது டிஎன்யூஎஸ்ஆர்பி சைட்லேருந்து தந்தாங்கன்னா நான் வீடியோ மேக் பண்ணி போகிறேன். அதெல்லாம் தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே பெல் ஐக்கானில் ஆல் செட் பண்ணிட்டீங்கன்னா நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். அது கூடவே உங்களுக்கு டிஎன்யூஎஸ்ஆர்பி அண்ட் வந்து டிஎன்யூஎஸ்ஆர்பியில் பிசி அண்ட் எஸ்ஐ எக்ஸாம் பற்றி உங்களுக்கு வேறு ஏதாவது சந்தேகங்கள் இருந்துச்சுன்னா நீங்கள் கமெண்ட்டில் கேளுங்க, நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். இந்த மாதிரி வீடியோ யூஸ்ஃபுல்லான வீடியோ பார்க்கறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.